கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மே 30. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அனுதினமும் தேவனோடு. இன்றைய தலைப்பு, உன் வாழ்க்கையில் என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீ அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். சங்கீதம் 139 அதிகாரம் 2 வசனம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீ பேசுவதற்கு முன்னே உன் மனம் என்ன சொல்ல போகிறது என்று யாராவது அறிந்திருக்கிறார்களா? அப்படி ஒரு அன்பும் அறிவும் கொண்டவர் என் படைப்பாளர் தான். தொலைவில் இருந்து அறியும் முழுமையான அறிவு. நீங்கள் காலையில் எழுந்து உங்கள் நாளை துவங்கும் போது தேவன் அதை அறிவார். ஒரு புதிய வேலையில் களம் இறங்கும் போதும் அதையும் அவர் அறிகிறார். ஆனால் இந்த வசனம் அதை விட ஆழமான கருத்தை சொல்கிறது. உங்கள் வாழ்க்கை என்னும் புத்தகத்தில் இன்னும் எழுதப்படாத பக்கங்களையும் அவர் அறிவார். உங்கள் மனதின் எண்ணங்கள், உங்கள் பயங்கள், கனவுகள், இவை அனைத்தும் அவருக்கு தெரியும். நீ அமைதியாக அமர்ந்திருந்தாலும் உன் மனதில் ஓடும் எண்ணங்களை அவர் தொலைவில் இருந்து படிக்கிறார். நம்முடைய மிக சிறிய அசைவுகளையும் நாம் சொல்லாத எண்ணங்களையும் அவர் நெருக்கமாக கவனிக்கிறார். நம் உள்ளத்தின் ஆழத்தையும் மறைந்த காயங்களையும் மறைக்கப்பட்ட கனவுகளையும் அறிகிறார். அறியப்பட்ட வாழ்வின் ஆறுதல் மற்றும் பொறுப்பு. நாம் தனியாக இருக்கும் போது கூட அவரோடு கூட வாழ்கிறோம் என்பதை இந்த வசனம் சுட்டி காட்டுகிறது. நம்மை அவர் முழுமையாக அறிந்திருக்கிறார் என்ற ஆறுதலையும், அவரிடமிருந்து நாம் எதையும் மறைக்க முடியாது என்ற பொறுப்பையும் நமக்கு தருகிறார். உன் பாதை உன் கைவசம் அல்ல, அவருடைய பார்வை உன் வசம். பிரியமானவர்களே, நீங்கள் மனம் திரும்பும் ஒவ்வொரு நொடியும் தேவனுடைய அன்பில் அணைக்கப்படுவீர்கள். இந்த வசனத்தின் ஆழமான உண்மை என்னவென்றால், நீங்கள் முழுமையாக அறியப்பட்டவர்கள். இந்த உலகில் ஒருபோதும் நீங்கள் தனியாக இல்லை. உங்கள் ஒவ்வொரு மூச்சிலும், உங்கள் ஒவ்வொரு எண்ணத்திலும் உங்களை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த பார்வை உங்களை கண்டிக்க அல்ல, வழி நடத்த. என் எண்ணம் தோன்றும் முன் நீர் அறிவீர். ஆமென்.